2025 2026 119வது காங்கிரஸ் சபையில செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் மற்றும் செனட்டர் ரிச்சர்ட் பிளம்தர் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு வந்த அந்த ஒரு பில் தான் இந்த கிரஹாம் பிளம்தர் பில் அப்படிங்கிற பில். இதுல தான் ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம அதிகமான சாங்ஷன்ஸ் அப்படிங்கறது உருவாக்க வேண்டும். ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 500% டாரிஃப் அப்படிங்கறத விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை உட்படுத்திய ஒரு பில் தான் இது. இத ரஷ்யன் சாங்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 84 பேர் இந்த ரஷ்யன் சாங்ஷன் ஆக்டுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவல் வந்திருப்பதால் தான் கண்டிப்பா இந்த பில் பாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவல் வெளிவருவதற்கான காரணம். சோ இந்த கிரஹாம் அப்படிங்கிறவர் தான் கடைசியா ஒரு வாரமாகவே இந்தியாவினுடைய பல ஊடகங்கள்ல தலைப்புச் செய்தியா இருக்கார். தனிப்பட்ட முறையில் இந்தியா என்னை வந்து சந்தித்தது, அதுல இந்த 25% டாரிஃப் அப்படிங்கறத கம்மி பண்றதுக்கான வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பா அதை பற்றியான நாங்க பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கிரஹாம் அவர்கள் சொன்னாங்க. நேத்து ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, மோடி அவர்கள் ரொம்ப நல்லவர் தான், என்ன ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, பட் என்ன ரஷ்யாவின் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க, அப்படி ஆயில் வாங்குறதுனால இன்னும் டாரிஃப் அப்படிங்கறது அதிகப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. 5 இருந்து 25%, 25%லிருந்து 50% அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவினுடைய பொருளாதாரமா இருக்கட்டும், இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான எக்கானமியா இருக்கட்டும், இது எல்லாமே பெரிய பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியும். இதுல 500% டாரிஃப் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா இந்தியாவை எதிரி நாடாகத்தான் அமெரிக்கா பார்க்கும் அப்படிங்கிறது தான் இன்டைரக்ட் மெசேஜ்.